வணக்கம் நண்பர்களே, சிக்கன் கோலா உண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 நம்பரு, கருவேப்பிலை 3 இனுக்கு சாப்பிடு, பூண்டு 1 பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி ஒரு 25 கிராம் சாப் பண்ணி, 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 முட்டை. சிக்கன் கோலா உண்டை சேவதானு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், கார்ன்ஃப்ளவர். வாங்க இது சிக்கன் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மசாலா போட்டு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், லாஸ்ட்டாக போட்டு சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு முட்டை போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இது கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூனு, சாப் பண்ண மிளகா, கார்லிக்கு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு என்ன சைஸ் உண்டை தேவை அந்த சைஸ் உண்டை பிடிச்சிக்கணும். பால்ஸ் மிளகாத்தூள் பத்தில் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். பத்தலைன்னா உங்களுக்கு காரம் கீரம் என்னென்னு எவ்வளோ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணாலும் இல்லை உண்டை பிடிச்சி வச்சு இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஆயில் வச்சாச்சு, நம்ம பொரிக்கலாம் சிக்கன் கோலா வண்டியை. பொரிச்சிட்டு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் ஆகும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். உள்ள பாயில் ஆகிடுச்சு பாருங்கள்.